எல்லா டிசீஸ்க்கும் லேசர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வேணுமா வேணாமாங்கிறத பேஷண்ட்டே கேட்டாலும் சிலதெல்லாம் நான் வேணான்னு சொல்லிருவேன். ஸோ பேசிக்கா நான் அந்த மாதிரி இதை நீங்க வீட்ல எது வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது அட்வைஸ் நீங்க ஒரு பிரைட் லுக் பேசிக்காவே உங்க கலர் என்னவோ அதை பெருசா நம்மளால என்ன பண்ணினாலும் மாத்த முடியாது. அந்த பேஷண்ட்ஸ் அவங்களால அந்த மருந்தை விட முடியாது. இந்த ஸ்டீராய்டு க்ரீமை அவங்களால விட முடியாது. அதனால நம்மளுக்கு ஸ்கின் மேல தெரியுதுங்கிறதுக்காக நம்மளே க்ரீம் வாங்கி போடுறது எப்படி கரெக்டா இருக்கு? யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஏஸ்தெட்டிக் ஃபிசிஷியன் டாக்டர் ஜெயந்த் இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ லேசர்ஸ் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் விஷுவலாகவும் பார்க்குறோம், அதே சமயத்தில் நேர்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லேசர்ஸ் எந்த மாதிரி இருக்கு அண்ட் எவ்வளோ லேசர்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். லேசர்ஸ்னா லேசர்ங்கிறது ஒரு லைட்டை நம்ம ஒரே ஃபோக்கஸாக ஒரு இடத்துல கொண்டு அந்த எனர்ஜியை வச்சு ஒரு டிஷ்யூவை டெஸ்ட்ராய் பண்ணுறதோ, டிஷ்யூ கட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு இடத்துல பிக்மெண்ட் இருந்தால், ஏதாவது ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்கார் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வாஸ்குலர் லீஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஹெமாஞ்சியோம், பிளட் வெசல்ஸில் டார்கெட் பண்ணுற மாதிரி சில லேசர்ஸ் இருக்குது. சில லேசர்ஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணும் ஒரு இடத்தையே. கம்ப்ளீட்டாக ஒரு டியூமர் இருக்குது, அதாவது ஒரு கட்டி இருக்குன்னா அந்த டியூமரே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் லேசர் இருக்குது. ஒரு ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு லேசர்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்க்காகவும் லேசர்ஸ் இருக்குது. டாக்டர், இப்போ இந்த லேசர் சொல்றீங்க இல்லையா, எல்லா பிக்மெண்டேஷனுக்கும் இதே ஒரே லேசர்ஸ் எப்படியும் நீங்க பிரெஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? ஸோ என்னென்ன மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் முதல்ல இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி லேசர் அதுக்கு நீங்க பிரெஸ்கிரைப் பண்ணுவீங்க டாக்டர்? பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு ஓவராலா ஜென்ரலா எல்லாரும் சொல்ற டேர்ம். பிக்மெண்ட்ரி டிசார்டர்ஸ்னு தனியா ஒரு நிறைய டிசீசஸ் இருக்கு. 200 டிசீஸாவது அட்லீஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டயக்னோஸ் த டிசீஸ். எல்லா டிசீஸ்க்கும் லேசர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சில டிசீஸ்க்கு தான் நம்ம லேசர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் டேனாக இருக்கிறதுக்கெலாம் லேசர் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு பிரைட் லுக் கொடுக்கறதுக்காக லேசர் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அது பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி லேசர் இருக்குது. பிக்கோ லேசர்ஸ் அதுக்காக பண்ணலாம். இதே ஃபேஸில் திக்காக இருக்கும் ஸ்கின் திக்கனிங் இருக்கும். ஸ்கின் திக்காகி ஒரு வெயிட் போட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வெயிட்டை குறைக்க சொல்லிட்டு அதுக்குன்னு தனி லேசர் பண்ணணும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு டிசீஸையும் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் லேசர் பண்ண முடியும். இப்போ ஸ்கின் டைட்னிங் சொல்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல, ஸ்கின் டைட்னிங் என்ன ப்ராசஸ் இருக்கும் அண்ட் லேசர் நிறைய ஹேர் ரிமூவலுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஹேர் ரிமூவலில் என்னென்ன மாதிரி லேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது டாக்டர்? ஸ்கின் டைட்னிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லேசர், ஃப்ராக்ஷனல் CO2ன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு ஸ்கின்னை போர்ஸை டைட் பண்ணாது. என்டியாக் அண்ட் பிக்கோ தான் டைட் பண்ணும். CO2 லேசர்ஸ் ஒரு தொலதலான ஒரு ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதை ரீசர்ஃபேஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் டைட்டன் பண்ணும். எர்பியம் யாக்னு ஒரு லேசர் இருக்குது. அந்த லேசர்ஸும் ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். ஹேர் ரிமூவல் லேசர்ஸ் டயோட்னு லேசர்ஸ் இருக்குது. அந்த லேசர் ஹேரை ரிமூவ் பண்ணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லேசர்ஸ் பண்ணணும். இப்போ எடுத்த உடனே நீங்கள் ஒருத்தருக்கு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறது இல்லையா, ஸோ டயக்னோஸ் பண்ணுவீங்க. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் டயக்னோஸ் பண்ணுவீங்க டாக்டர்? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஹேர்க்காக கேட்குறீங்களா? ஹேர் அண்ட் ஸ்கின் எல்லாருக்கும் அல்ல, அதான் ஹேர் தனித்தனியாக, அதாவது எல்லாமே தனித்தனி டிசீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ரிமூவல், ஒரு யங் பேஷண்ட் வராங்க, 20 to 30 இயர்ஸில், இல்லை 15 to 30 இயர்ஸ்க்குள்ளே ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஹேர் இருக்குது ஃபேஸில் அப்படின்னா அவங்களுக்கு PCOD இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணணும். PCODனா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். அந்த டிசீஸில் வெயிட் கெயினும் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் ஹேர் ரிமூவல் லேசர்ஸ் நம்ம பண்ண முடியும். டாக்டர், இப்போ இப்போ நீங்கள் லேசர் இந்த ஏஜ் கேட்டகரி வச்சதுன்னு கேட்குறேன். எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? லைக் லேசர் above 18 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடியே பண்ணலாம் தான். பட் ஆனால் above 18 இயர்ஸ் தான் நான் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். இப்போ பாடி ஹேர் ரிமூவலுக்கு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, ஸோ இது அவங்களுக்கு கேன்சர் உருவாக்கும், லேசர் பண்ணுறதுனாலே கேன்சர் உருவாக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சில லேசருக்கு ஆனால் இப்போ வர லேசர்ஸ்லாம் சில லேசருக்கு கேன்சர் உருவாக்குற ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு தான். பட் இப்போ வர லேசர்ஸ்லாம் ஹைலி சேஃபான லேசர்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ தைரியமாக பண்ணிக்கலாம்.
ஓகே டாக்டர். இப்போ வந்து நீங்க சேஃப்டியானு சொல்லிட்டீங்க. ம். ஸோ ப்ரிகாஷன்ஸ் லைக் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன டாக்டர்? ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டினா நான் சொன்ன மாரி அவங்க வந்து அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வெயிட் ரிடக்ஷன் தான் இருக்கும். ஹேர் ரிமூவல் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். பிசிஓடி இருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட அவங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் லேசர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா நெறைய பேருக்கு பர்ன் ஆகுற சில பேஷண்ட்ஸ் ஸ்கின் இருக்கும். அதனால அவங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன், சன்ஸ்கிரீன் லோஷன் அவங்க முன்னாடி இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். சில பேருக்கு வந்து பர்ன் ஆகுற டெண்டன்சி இருக்கவங்களுக்கு வந்து டீபிக்மெண்டிங் கிரீம்ஸ், அதாவது கருப்பாகறத அவாய்ட் பண்றதுக்கும் சில கிரீம்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேசர் பண்ணிட்டும் அந்த சன்ஸ்கிரீனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஆண்டுகள் வந்து இந்த பாடியில உள்ள அந்த டார்க் இருக்கும் இல்லையா? இப்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனை தாண்டி வந்து ஒரு பிளாக்னஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸ்கின்ல வந்து பிளாக்கா இருக்கு. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பிளாக் மாதிரி இருக்கும். அது எந்த கேட்டகரியில வரும் டாக்டர்? ஹைப்பர் பிக்மெண்டேஷனானே பிளாக் தானே. அது இல்லாம சொல்லிட்டு பிளாக்னா அதான் நீங்க எதனால அந்த பிளாக்னு பார்க்கணும். இப்போ ஒரு சொரியாசிஸ் டிசீஸ் ஹீல் ஆகும் போதும் பிளாக் ஆகும். ஒரு தண்ணி கொப்பள மாதிரி புல்லஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். அதுலயும் பிளாக் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம லேசர் வந்து ப்ரிஸ்கிரைபே பண்ண மாட்டோம். அவங்களுக்கெல்லாம் அந்த டிசீஸை தான் ட்ரீட் பண்ணுவோம். அதுலயே அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் போயிடும். வேற என்ன பிக்மெண்டேஷன் நீங்க கேக்குறீங்க? ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கே இப்போ வருவோம். நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எந்த இப்போ ரொம்ப இயர்ஸா வந்து உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்ட் இருக்கு. இப்போ கையில, கால்ல அதெல்லாம் இருக்குன்னா, ஸோ எந்தெந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நாள் எடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சரியாகிறதுக்கு? நார்மலா அதாவது பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஏதாவது ஒரு புண்ணோ ஏதோ வந்து ஹீல் ஆனதுக்கு அப்புறம் வர பிக்மெண்டேஷன்ஸ்லாம் சிலது இருக்கு. அந்த மாதிரி பிக்மெண்டேஷன்லாம் இருந்ததுன்னா நம்ம லேசர்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரூட் காஸ் ஒன்றும் ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் டிசீசஸ், அண்டர்லைங் டிசீஸ் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம லேசர் யூஸ் பண்ணலாம். பிக்கோ லேசர் யூஸ் பண்ணலாம். 6 சிட்டிங்ஸ் அது தேவைப்படும். மினிமம் மந்த்லி ஒன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். 6 சிட்டிங்ஸ் தேவை. இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் டாக்டர்? இந்த மாதிரி 6 சிட்டிங்ஸ் பண்றேன்னா இப்போ எப்படி எப்படி காஸ்ட்லிங் வரும்? அது அது அந்தந்த இதை பொறுத்து தானே. என்ன டிசீஸ், எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இன்வால்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு டாக்டரோடதும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ வந்து ஹேருக்கு வரும். ஹேர்ல வந்து இந்த லேசர் ரிமூவல் வந்து கேன்சர் உருவாக்கும்னு சொல்லி அந்த ஸ்டார்டிங்லலாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து ஹேருக்கு வந்து ரிமூவ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து பியூட்டியா இருக்கும், எங்களுக்கு அழகு வேணுன்றதுக்காக இந்த கேன்சர் வந்தாலும் நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி சில பேஷண்ட்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இவங்களுக்கு? இல்ல கேன்சர் நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க எல்லாம் வராது, சில லேசர்ஸ் தான் வரும். அந்த மாதிரி லேசர்ஸே இப்ப இல்ல. சேஃப்டி அது அந்த மாதிரி இல்லாத லேசர்ஸை நம்ம யூஸே பண்ண முடியாது. நம்மளுக்கு அதுக்கெல்லாம் ரெகுலரைசேஷன் இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து இருக்கு. அண்ட் நம்ம ரெகுலரைசேஷன் FDA அப்ரூவல் வேணும். இதெல்லாம் இல்லாம நம்ம லேசர்ஸ் வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்ரூவ்டு லேசர்ஸ் தான் நம்ம கொண்டே வர முடியும். அப்போ அந்த லேசர்ஸ் வரும்போதே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன எப்படி கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் மினிமமா இருக்க லேசர்ஸ் தான் மார்க்கெட்ல நம்மளுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா எத்தனை நாள் வந்து இந்த லாஸ்ட் ஆகும் டாக்டர்? லைக் லாங் லாஸ்டிங்கா இருக்குமா இல்ல கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு சொல்லி? லேசர் ஹேர் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொல்லுவோம். லேசர் ஹேர் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லேசர்ல ஹேரை ரிமூவ் பண்ணிடுவோம். பட் ஆனா ஒரு 6 சிட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க மெயின்டைன் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 years ஒன்ஸ் அது அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. இதோட ஃபுட் இன்டேக் எப்படி இருக்கும் டாக்டர்? டயட் எப்படி இருக்கும்? இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடியும் சரி அண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு ஸ்பெசிஃபிக் எதுவும் கிடையாது. லேசர் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ ஃபைபர் இன்டேக் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கஷ்டப்படும் அப்படிலாம் சொல்லி நிறைய டாக்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி மித்ஸ் இருக்கா இல்லை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க? இல்லை, ஃபைபர் இன்டேக் எதுக்காக கேட்குறீங்க? ஃபைபர் இன்டேக் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதான் ஃபைபர் இன்டேக் வச்சுக்கிட்டா மட்டும்தான் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வர்த்தாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் மேபி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி நான் சொல்கிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபைபர் கண்டென்ட்டை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு டயட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். எப்பயுமே நம்ம எல்லாருமே டயட் வந்து ஹை ஃபைபர் லோ கார்ப் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் இருக்கிற டயட் தானே ப்ரிஃபர் பண்ண சொல்கிறோம். அந்த மாதிரி இதில் பண்ணும்போது வெயிட் ரிடக்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய லேசர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்டு இந்த லேசர்ஸ் இருக்குது அண்ட் நான் இதை பண்ணேன் எனக்கு வந்து பாடியிலேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறது?
இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க நெறைய பேர் வந்து நல்லாவும் தானே அ இது நல்லதும் பண்றாங்க. பண்றாங்க, அதே ஆ. சமயத்துல கெட்டதும் நல்லா பண்றாங்க. நல்லதாவும் சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் எங்கள ப்ரமோட் பண்றாங்கல்ல. ஓகே. ஆக்சுவலா அவங்க வந்து என்ன தெரியாத எனக்கு என்ன தெரியாது தான். பட் ஆனா அவங்க சொல்ற லேசர பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. இது பண்ணலாமா? நான் தானே டிசைட் பண்ண போறேன். அவங்க என்னதான் சொன்னாலும், உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வேணுமா? வேணாமாங்கிறத வந்து பேஷண்ட்டே கேட்டாலும் சிலதெல்லாம் நான் வேணான்னு சொல்லிருவேன். இல்ல இதுக்கு வந்து லேசர் பண்ண வேண்டாம். இதுக்கு தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டகரைஸ் பண்ணி நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்குவேன். இந்த கேட்டகரைசிங் சொன்னீங்க இல்லையா? சோ இவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது இருக்கா இந்த லேசர்ஸ் வந்து? ஆமா. என்ன டிசீஸ்க்கு பண்றோன்றது தானே இருக்கு. நான் அதாவது ஒரு பியூட்டிஷியன் இதோட வந்து டெர்மடாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. பேஷண்டோட இது வந்து எனக்கு வந்து ஒரு டாக்டரா தான் நான் பார்ப்பேன் அவங்கள. அவங்களுக்கு தேவைன்னா தான் நான் லேசர் பண்ணுவேன். இத்தன சிட்டிங்ஸ் தான் பண்ணணும். இதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சரியாகும். அ அப்போ சப்போஸ் ஒரு 50-70% சரியாகும். 100% ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ பொறுத்து அவங்க லேசர மெயின்டெயின் பண்றதா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ன் ஸ்கார்ஸ்லாம் இருக்குல்ல ம். டாக்டர், அதெல்லாம் எந்த ப்ராசஸ்ல வரும்? எந்த மாதிரி லேசர்ஸ் வந்து அதுக்கு பர்ன் வரும்? ஸ்கார் வந்து ஒரு டைட் ஆயிடும் அவங்களுக்கு ஸ்கின்னு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எர்பியம் யாக் அண்ட் ஃப்ராக்ஷனல் சீவுட் லேசர் போடும்போது கொஞ்சம் லூசன் அப் ஆகும். அவங்களுக்கு ஸ்காரோட டெப்த் அதை பொறுத்து தான் இருக்கு. ஸ்கார் ரொம்ப டீப்பா பெருசா இருக்குன்னா நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரின்ட்டு தான் நான் ரெஃபர் பண்ணிடுவேன். இது இல்லாம வந்து ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லாம ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா? லைக் வந்து நம்ம பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஹோம் ரெமெடிஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அது பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு பயங்கர டேமேஜஸ்லாம் கொண்டு வராங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஒருத்தங்க அப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் போட்டுக்குவாங்க. மஞ்சள் சாப்பிட்டா பரவாயில்ல. நான் மஞ்சள் பேஷண்ட்க்கு எப்படி சாப்பிடுங்க. ஆனா அப்ளை பண்ணும்போது சன்லைட் அப்சார்ப்ஷனை வந்து மஞ்சள் வந்து அதிகம் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு டேன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் தான். அது மாதிரி கேர்டு மில்க் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா நீங்க போட்டுக்கலாம். ஸோ பேசிக்காக நான் அந்த மாதிரி இதை நீங்கள் வீட்டில் எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது அட்வைஸ் வந்து நான் பண்ண மாட்டேன். ஓகே டாக்டர். இப்போ இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து பயங்கர க்ளோவா இருக்கும் அண்ட் வந்து அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அண்ட் போக போக வந்து அந்த நார்மல் ஸ்கின் தான் எப்படியோ இருக்கும். அந்த நார்மல் ஸ்கின் மாதிரி ஆயிடுது. எங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஸ்கின் வந்து டெய்லியுமே வளர்ந்துட்டே தான் வரும். ஸ்கின்னோட பிக்மெண்டரி லேயர் வந்து அந்த லேயர்லேருந்து பிக்மெண்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிரைட் லுக் பேசிக்காகவே உங்கள் கலர் என்னவோ அதை பெருசாக நம்மளால் என்ன பண்ணினாலும் மாற்ற முடியாது. நம்மளோட ஜெனட்டிக் ஜீனில் என்ன பிக்மெண்ட் இருக்கோ அந்த லெவல் தான் இருக்கும். நம்ம பிரைட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு மெயின்டைன் பண்ணால் நீங்கள் மறுபடியும் லேசர் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது க்ரீம்ஸ் ஏதாவது டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் போட்டு பிரைட்டாகவே இருக்கணும்னா மெயின்டைன் பண்ணலாம். பட் அது தேவையா இல்லையாங்கிறது அந்தந்த பேஷண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இப்போ ஹேர் ரிமூவல் வந்து நாங்க பண்ணிட்டோம்னா ஒரு 6 சிட்டிங்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க ஒரு நார்மல் ஹேர் ரிமூவல் லேசருக்கு. ஸோ அது வந்து எத்தனை நாள் இருக்கும் அண்ட் வந்து திரும்பி நாங்க வந்து ஒரு லேசர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா எத்தனை நாள்ல எடுப்போம் டாக்டர்? அதான் மந்த்லி 1 to 1.5 monthsக்கு ஒரு தடவை எடுக்கணும். 6 monthsக்கு நீங்க 6 சிட்டிங்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட லேசரோட இதை வந்து இயர்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ ஸ்கின்னுக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய ஃபேஷியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபேஷியல்ஸ் கேட்டகரைஸ்ல எப்படி நாங்க இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்போம் ஸ்கின்னுக்கு இந்த ஃபேஸுக்காக? ஹைட்ரா ஃபேஷியல் சொல்றீங்களா? ஹைட்ரா ஃபேஷியலும் எல்லாரும் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அது ஓகேவா டாக்டர்? லைக் ஹைட்ரா ஃபேஷியல் நிஜமாலே ஹைட்ரேட் பண்ணுமா இல்ல ஜஸ்ட் இல்ல அது வந்து ஒரு பண்ண உடனே ஒரு க்ளோ வந்து வருது. ஏன்னா அதுல இன்ஃபியூஸ் பண்ற ஹையர்லானிக் ஆசிட் நிறைய இன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு க்ளோ வந்து பேஷண்ட்ஸ்க்கு வருது. பட் நிறைய பேருக்கு ஆக்னி, பிக்மெண்டேஷன் அது மாதிரியும் வர பேஷண்ட்ஸ். எனக்கு எப்பயும் காம்ப்ளிகேட்டட் தான் வருவாங்க. அப்ப காம்ப்ளிகேஷன்ஸோட வரும்போது இந்த மாதிரியும் வருவாங்க. அதான் இப்போ என்னன்னா மோஸ்ட்லி வந்து சென்சிட்டிவ் ஹைப் ஸ்கின் தான். ஹைட்ரா ஃபேஷியல் ஒரு ஹைப் தான். ஓகே. சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அண்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியலாக பண்ணும்போது இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க அண்ட் சோஷியல் மீடியாஸ்ல நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபேஷியல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபேஷியல்ஸ் யூஸ்வலாக நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அந்த ஃபேஷியல் பண்ணி வர ஆக்னே அண்ட் பிக்மெண்டேஷன்லாம் நிறைய பேஷண்ட்க்கு வர்றதுனால மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஹைட்ரா ஃபேஷியல் நிறைய பேருக்கு க்ளோ கொடுக்குது தான். ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹைப் தான். நார்மல் க்ரீம்ஸ்லேயே மெயின்டைன் பண்ண நம்மளால் முடியும். அது ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி தான் பண்ணணுன்ற ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணுமாங்கிறத அந்த பேஷண்ட் தான் டிசைட் பண்ணணும்.
இந்தியன் ஸ்கின்னுக்கும் வந்து இந்த மாதிரி ஹைட்ரா ஃபேஷியல் லைக் வந்து நல்லா க்ளோயி ஸ்கின் வேணும், இந்த கிளாஸ் ஸ்கின் வேணுன்றது தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்குமா? கிளாஸ் ஸ்கின்ன்றதே வந்து ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் அப்ளைங் ஸ்டீராய்டு வித் ரெட்னாய்ட்ஸ், ஏதாவது ரெட்னாய்ட்ஸ் க்ரீம் காம்பினேஷன்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா தான் அந்த மாதிரி பளபளன்னு இருக்க மாதிரி ஒரு வழுவழுன்னு இருக்க மாதிரி ஒரு ஸ்கின் வருது. அந்த அது வந்து அது அது ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அது பண்ணி ஸ்கின்னை தின்னாக்குறதுனால தான் உங்களுக்கு வந்து பளபளன்னு தெரிற மாதிரி, ஸ்கின் அண்டர்லைங் பிளட் வெசல் தெரிறதுனால தான் ஃபேராக இருக்க மாதிரி நீங்கள் தெரியுறீங்க. ஸோ அப்போ வந்து அதை அவாய்ட் தானே பண்ணணும். அவாய்ட் தான் பண்ணணும். கண்டிப்பாக ஓகே அவாய்ட் பண்ணணும். ஓகே ஸ்டீராய்ட்ஸ் டாக்டர். அவாய்ட் பண்ணணும். ஸ்டெராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ ஸ்டெராய்ட் க்ரீம்ஸ் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கி? கம்ப்ளீட்டாக வெள்ளையான மாதிரி இருப்பாங்க. 2-3 இயர்ஸ் ஸ்டீராய்ட் போட்டவங்கலாம் ஃபேஸ், நெக்கு எல்லா இடமும் வெள்ளையா நல்ல எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேராக இருக்க மாதிரி, கண்ணெல்லாம் பிங்காக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க கை காலெல்லாம் வந்து நார்மல் கலர், அவங்களோட ப்ரௌன் கலர் ஸ்கின்ல தான் இருப்பாங்க. அந்த பேஷண்ட்ஸ் வந்து அவங்களால அந்த மருந்தை வந்து விட முடியாது, அந்த ஸ்டீராய்ட் க்ரீமை வந்து அவங்களால விட முடியாது. அதனால் திரும்ப திரும்ப அதை அப்ளை பண்ணி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். நான் டெர்மாஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பிளட் வெசல்ஸ் எல்லாம் தெரியும். ஓப்பன் அப்பான ஒரு அப்படியே ரத்த குழாய் வந்து கோடு கோடா அவங்களுக்கு தெரியும். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் மாதிரி பிங்கிஷாக சீக்ஸ் இருக்க மாதிரி அந்த ஃபீல் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து வருது. அண்ட் அட்ரோஃபி, ஸ்கின் வந்து தின்னாயிடும், ஸ்கின் வந்து மெல்லிஸ் ஆகிடும். எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்கின் வந்து திக்னஸ் குறைஞ்சிரும். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்துடும், ஃபேஸில் வரலாம். அவங்க தூங்கும்போது கை இப்படி வச்சுட்டு தூங்குனாங்கன்னா எந்த இடத்துல அந்த ஸ்டீராய்ட் க்ரீம் படுதோ அங்கெல்லாம் கையிலலாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸோட வருவாங்க. ஓகே. இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அண்ட் வந்து ஸ்டில் தே ஆர் யூசிங் ரைட். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த க்ரீமும் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் இல்லை, பண்ணக்கூடாது. டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரெஸ்கிரிப்ஷன் தாண்டி வந்து இவங்க ஆன்லைனில் போட்டு பார்க்கறதாகட்டும், இல்லைனா வந்து ஒருத்தவங்க சொல்லி இந்த க்ரீம் வந்து போட்டு இருக்கிறது, இல்லைனா இப்போ என்ன கடையில் போனால் இது வந்து ஒயிட்னிங் க்ரீமாக இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்க தான் நல்லது. ஸ்கின் வந்து நம்மளோட உடம்போட மிகப்பெரிய ஆர்கன். ஹெட் டு ஃபுட் இருக்கிற ஒரே ஆர்கன் வந்து ஸ்கின் தான். ஸோ நம்ம ஸ்கின்னை நம்ம உடம்ப வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டையும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஸ்கின் தான். அப்படி இருக்கும்போது அதை வந்து எவ்வளோ பாதுகாக்கணும். ஒரு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தாலோ, இல்லை ஒரு போன்ல ப்ராப்ளம் வந்தாலோ, ஒரு குடல்ல ப்ராப்ளம் வந்தாலோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அதை ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஸ்கின் மேலே தெரியுதுங்கிறதுக்காக நம்மளே க்ரீம் வாங்கி போடுறது வந்து எப்படி கரெக்ட் ஆக முடியும்? இன்வெஸ்ட் பண்றாங்களே டாக்டர், நிறைய இன்வெஸ்ட் அதான் இன்வெஸ்ட் பண்றது வந்து பண்றவங்க எல்லாரும் எங்க கிட்ட தானே திரும்பி வராங்க. அதோட சைடு எஃபெக்டோட வேற ஃபுட்டில், இப்போ ஃபுட்டில் இன்வெஸ்ட் பண்றதுனா அது ஓகே, இல்லைனா வேற ஏதாவது க்ரீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனா ஓகே. பட் ஒரு டாக்டர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும்னா எல்லாருமே யோசிக்கிறாங்க இல்லையா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் கிட்ட யாரும் இன்வெஸ்ட் பண்றதுல அவங்களோட ப்ராப்ளத்துக்கு தானே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதான் லைக் வந்து எங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க ட்ரீட் பண்றீங்க, பட் உங்ககிட்ட வந்து நாங்க ஐயோ டாக்டர்ஸ்னா நிறைய செலவாகுமே அப்படின்னு நினைச்சு சில பேர் வராம இருக்காங்க இல்லையா? இல்ல அது வந்து அதுதான் சொல்லிட்டேனே. இப்ப ஹார்ட்னா ஒரு குட்டி ஆர்கன் உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ஆர்கனுக்குன்னா நீங்களே ட்ரீட் பண்ணிக்குவீங்களா? இல்ல. அப்போ இவ்வளோ பெரிய ஆர்கன், உங்க உடம்ப வந்து கம்ப்ளீட்டா பாதுகாக்கிற ஒரு ஆர்கனை நம்ம எப்படி வந்து நம்மளா ட்ரீட் பண்ணிக்க முடியும்? ஒரு டாக்டரை பார்க்காம, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அதுக்காக படிச்சுட்டு வந்தவங்களோட இது இல்லாம நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? கண்டிப்பா பார்த்துக்க முடியாது. என்ன பண்ணினாலும் நான் பேஷண்ட்டை விளையாட்டா சொல்லுவேன், இது போட்டேன் டாக்டர், இந்த சீரம் போட்டேன், அந்த சீரம் போட்டேன், எனக்கு சரியாகல. சரியாகாதுமா, ஏன்னா நீ MD-DVL படிக்கணுமா, ஏன்னா அப்பதாம்மா சரியாகும். அதுக்கு தானேமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம். அதான் ரியாலிட்டி. டிசீஸா இல்ல நார்மலானே பேஷண்டால புரிஞ்சுக்க முடியாது. அந்த கேஸ் பார்க்க புரியுற ஒரு விஷயத்த நம்ம எப்படி வந்து இதுல வந்து ட்ரீட் பண்ண முடியும்? ஸோ பெட்டர் எப்படி நீங்க உங்க ஹார்ட்டை பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் உங்க ஸ்கின்னையும் நீங்க பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கின்னை நீங்க கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா கரெக்டா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஹோம் ரெமடிஸ் எல்லாம் இப்ப சொல்லலாம். ஹோம் ரெமடினா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கணும். எல்லா பேஷண்ட்டும் சீரம் வாங்கி போட்டுக்கிறாங்க, ஆனா ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மார்னிங் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு தான் அவங்க காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு போகுதுங்க பிள்ளைங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே. ஸோ கரெக்டாக சாப்பிட்றது, தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா தண்ணி குடிக்கிறது, இது பண்ணாலே ஹைட்ரேட் பண்ணாலே ஸ்கின்னு கண்டிப்பாக நல்லா இருக்கும். தூங்கணும் கண்டிப்பாக, தூக்கம் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு முக்கியம். இதெல்லாம் பண்ணாமல் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் எனக்கு ஃபேஸ் கருப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ரீமை மட்டும் போட்டுக்கிறாங்க.
ப்ராப்ளம் வந்து தூக்கத்தில் இருக்குது. தூக்கம் மிஸ் ஆகும்போது அவங்க நைட்டு தூங்கி காலையில் முழிக்கணும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலையில் தூங்கி அப்போ வந்து நம்மளோட பாடி சிர்காடியன் ரிதம்னு ஒன்று சொல்லுவோம், அதை மாற்றுறாங்க. அப்போ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பிக்மெண்டேஷனுக்கு என்ன க்ரீம் கொடுத்தாலும் என்ன லேசர் பண்ணாலும் நம்மளால் அதை சரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவங்க தூங்கணும். இதுதான் பேசிக் ஹோம் ரெமடின்னு சொல்கிறது வந்து இதுதான். அதுக்கு மேலே வேணும்னா மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். ஆக்னி இருக்கவங்களுக்கும் மாய்ஸ்சரைசர் தனியாக இருக்குது. ஆக்னி ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணி. ஸ்கின் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட். நீங்கள் எதுவுமே போடலனாலே ஸ்கின் ஹீல் ஆகிக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசரே போட வேணாம்னு சொல்லிலாம் நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இல்லை, மாய்ஸ்சரைசர் போடலாம். மாய்ஸ்சரைசர் போடலைன்னா சில இப்போ ஏன் போடணும்னா அதுக்கு ஸ்கின் வந்து ஒரு டிரான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்கின்லேருந்து வாட்டர் வந்து தானாகவே வெளியில் போகும். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் ஃபேக்டர்லாம் இருக்கும் தான். ஆனால் மாய்ஸ்சரைசர் போடாமல் எந்த ஸ்கின் டிசீஸ், நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கின் டிசீஸ்க்கு அண்ட் இப்போ நம்ம ரெகுலராக போகிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போடணும். இல்லை, 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேக்டருக்கு மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் வாட்டர் லாஸ்லாம் அதிகமாகிடும் ஃபேஸ் ஸ்கின்ல. ஸோ அப்போ நம்ம டான்ஸ் எபிடர்மல் வாட்டர் லாஸ்ன்னு அதை சொல்லுவோம். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடணும் அண்ட் சன்ஸ்க்ரீனும் போடணும். அண்ட் இன்னும் ஓல்டேஜ் ஆக ஆக நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அந்த மாய்ஸ்சரைசிங் எப்படி ஒரு ஏஜிங் ப்ராசஸில் மாய்ஸ்சர் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸ்கின்ல. நம்மளுக்கு நம்ம குழந்தை பிறந்தப்ப இருக்க மாய்ஸ்சர் அண்ட் அந்த க்ளோ வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கிறது இல்லையே. மாய்ஸ்சர் வந்து குறைஞ்சிட்டே தானே வருது. அண்ட் ஏஜ் 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்லாம் கால் கைக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அட்லீஸ்ட் ஒரு லிக்விட் பேரஃபின்ற ஒரு அதுவாது தடவணும். ஏன்னா அதனால சில பேருக்கு எக்ஸிமா அலர்ஜிலாம் வரும். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கே மாய்ஸ்சரைசர் நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் நாங்கள் தடவை தான் சொல்லுவோம். ஸோ டாக்டர், இப்போ இந்தியன் ஸ்கின்னுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் என்னென்ன மாதிரி காஷன்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? காஷன்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌன் டு பிளாக் ஸ்கின் தான். முக்கியமாக நம்மளோட சவுத் இந்தியன்ஸோட ஸ்கின் வந்து ப்ரௌன் டு அதாவது ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். 4 to 6 அந்த ரேஞ்சில் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லேசர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பேர்ன் ஆகிறதுக்கான பிக்மெண்டேஷன் வர்றதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அதுக்கு தான் நான் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து லேசர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? அப்படி ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. 30 to 50 இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருக்கவங்க வந்து ஆக்னிக்குன்னு சில சன்ஸ்க்ரீன் இருக்குது. பிம்பிள்ஸ் இருக்கிறது ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரியும் பிம்பிள்ஸை வந்து அதாவது பிம்பிள்ஸை அதிகமாக வர வைக்கக்கூடாது. அது மாதிரி சில சன்ஸ்க்ரீன் இருக்குது. நான் கொமிடோஜெனிக்கான்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.